நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் மதிவேந்தன் பங்கேற்று சிறப்புரையாற்றி வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக எம்முடைய செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். தங்கமணி, இந்த பொதுக்கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் பகுதியில் திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகரின் பிறந்தநாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் என்பது திமுக சார்பில் நடைபெற்றது. குறிப்பாக பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆவராங்காடு கட்சி அலுவலகம் அருகில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்ட விழாவில் தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து இந்த நிகழ்வில் பேசிய தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசுகையில், தொடர்ந்து இந்தியா முழுவதும் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களை பிடித்து சிறையில் அடைப்பதுதான் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்ற பாஜக ஆட்சி என்றும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று அமோகமாக நாடாளுமன்றத்தில் அமரும் என்றும், வருங்காலத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியே வருங்காலத்தில் இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். அதே சமயத்தில் திராவிட மாடலினுடைய சாதனையாக தற்போது பல கோடி மக்கள் தமிழகத்தில் இலவச பேருந்து பயணத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், தொடர்ந்து தமிழக முதல்வர் மக்களினுடைய நலனத்தில் கருத்தில் கொண்டு பல்வேறு சாதனை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.